ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு குதிங்கால் வெடிப்பு பிரச்சனை இருக்குங்க. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதில் முக்கியமானது வந்து நம்ம பாதங்களை சுத்தமாக வச்சுக்காது தாங்க. நம்ம முகத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்ம பாதங்களுக்கும் கொடுக்கணுங்க. ஏன்னா வந்து நம்ம உடம்போட முழு வெயிட்டையும் தாங்கிறது நம்மளோட பாதங்கள் தாங்க. ஆனால் நம்ம அப்படி செய்கிறது இல்லை, பாதங்களை வந்து கவனிக்கிறதே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு குதிங்கால் வெடிப்பு வந்து வருதுங்க. இதை வந்து எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாதங்களுக்கு தாங்க இந்த ஹோம் ரெமடி வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு வெடிப்பு இருக்குங்க. ரொம்ப அதிக அளவுலலாம் வெடிப்பு இருக்காது, எனக்கு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெடிப்பு இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லேசான வெடிப்பு இருந்துச்சுன்னா இதை ஒரே நாளில் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 பாதங்களையும் அதே மாதிரி லேசான வெடிப்புகள் வந்து இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வெடிப்பை நம்ம ஒரே நாளில் சரி பண்ணிடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான பிளாஸ்டிக் பவுலில் வந்து நார்மல் வாட்டர் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்து வெதுவெதுப்பான தண்ணி வந்து நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா சிறந்த கிருமி நாசினிங்க. நம்ம கால்களை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த ரெமடி வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். காலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். காலில் உள்ள கிருமிகள்லாம் போகணும்னா நம்மளுக்கு மஞ்சத்தூள் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க. நார்மலான வெதுவெதுப்பான வாட்டரில் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாதங்களை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம அப்படியே ஊற விட்டுடலாங்க. அந்த தண்ணியிலே வந்து பாதங்கள்லாம் நல்லா ஊறி வரட்டும். அப்போ தான் நம்மளுக்கு அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் ஆகி வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட்டு ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம பாதங்கள் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. குதிங்காலில் வெடிப்பு இருக்கிற பக்கம், அதுக்கப்புறம் நம்ம கால் விரல்கள் இருக்குது பாருங்கள், அதிலெலாம் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா விரல்கள் இடுக்கில் உள்ள அழுக்குகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதே போல் பாத வெடிப்பும் வந்து அதில் உள்ள அழுக்குகளும் வந்து ரிமூவ் ஆகி வந்துடுங்க. இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கால்களை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நல்லா தொடச்சிட்டு இதை நம்ம கால்களில் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாதங்களில் ஃபுல்லாக எங்கெல்லாம் வெடிப்பு உங்களுக்கு இருக்கோ ஃபுல்லாகவுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தரைகளில் வந்து காலை வச்சிடக்கூடாதுங்க. ஏன்னா வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால தரையெல்லாம் வந்து கரையாகிரும். நீங்கள் அப்ளை பண்ண உடனே வந்து இது போல் ஒரு வேஸ்ட்டான சாக்ஸ் எடுத்துக்கோங்க. பழைய சாக்ஸ் எடுத்து நம்ம கால்களில் வந்து போட்டு விட்டுக்கலாங்க. இது எப்போ நீங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பழைய சாக்ஸை போட்டுட்டு நீங்கள் தூங்க போயிடலாம். காலையில் எந்திரிச்சோன்னே நீங்கள் நார்மலாக சோப்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வாரம் செஞ்சிங்கன்னா போதுங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெடிப்பாக இருந்தாலும் ஈஸியாக அது வந்து மறைஞ்சிருங்க. எனக்கு வந்து லைட்டான வெடிப்பு தான் இருக்கிறதுனால எனக்கு உடனே வந்து ரிமூவ் ஆகிரும். நீங்கள் உங்களுக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக வெடிப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாரம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பாத்திரம்லாம் கழுவோம் பாருங்கள், அந்த ஸ்க்ரப்பருங்க. யூஸ் பண்ண ஸ்க்ரப்பர் எடுக்கக்கூடாதுங்க. யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்க்ரப்பர் வந்து நான் எடுத்திருக்கேன். யூஸ் பண்ணாத ஸ்க்ரப்பரு அதை வந்து இது மாதிரி நல்லா அந்த பாதங்களில் எங்கெல்லாம் வெடிப்பு இருக்கோ அந்த பக்கம் வந்து நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கிறதுனால இந்த பாத வெடிப்புலாம் வந்து ஈஸியாக வந்து மறைஞ்சிருங்க. அப்படியே இதுக்கு பதிலாக நீங்கள் உப்பு காகிதம் இருக்குது பாருங்கள், அதை கூட எடுத்துக்கலாம். இது தாங்க அது. இது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு 10 ரூபாய்க்கு நிறைய பீஸ் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக கிழிச்சிட்டு இதை கூட நீங்கள் வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். அதாவது நம்ம பாதங்களை வந்து ஏதாவது ஒரு சொரசொரப்பான இடங்களில் தேய்க்கணும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பரு அப்புறம் உப்பு காகிதம் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து வெடிப்பு இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். ரெண்டுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தரையில் வந்து சிமெண்ட் தரையில் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல வந்து நம்ம பாதங்களை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்படி தேய்க்கும் போதும் கூட நம்மளுக்கு அந்த வெடிப்புகள்லாம் வந்து மறைஞ்சிருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் ரெமடிலாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறதுனால சுத்தமாக வந்து அதோட வெடிப்புகள்லாம் வந்து மறைஞ்சிருங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வெடிப்புகள் மறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வாஸ்லின் அல்லது தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வாஸ்லின் தாங்க அப்ளை பண்ண போகிறேன். நான்
எப்போவுமே வாஸ்லின் தான் அப்ளை பண்ணுவேன். உங்கள்கிட்ட வாஸ்லின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேஸ்லினை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம பாதங்களை வந்து கடைசியாக தடவி விட்டுக்கலாங்க. வேஸ்லினை வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு வெடிப்புகள் வராமல் இருக்குங்க. நீங்கள் காலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேஸ்லின் மட்டுமே நம்ம தடவிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு வெடிப்புகள் வராதுங்க. வேஸ்லின் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் மட்டுமே தடவிட்டு வரலாம். அடுத்து குதிங்கால் வெடிப்புக்கு ஒரு பழமையான ஹோம் ரெமடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். மருதாணிங்க. மருதாணி இலையை வந்து நம்ம அரைச்சிட்டு கைகளுக்கு மட்டும் தான் வச்சுருப்போம். அதை வந்து நீங்கள் குதிங்கால்களுக்கு வந்து கைகளுக்கு வைக்கிற நேரத்தில் குதிங்காலுக்கும் வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குதிங்கால் வெடிப்பே வரவே வராதுங்க. அப்போ வந்து நம்ம பாட்டி தாத்தாலாம் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி அரைக்கும் போது கண்டிப்பாக குதிங்கால்களுக்கும் அந்த மருதாணி வந்து வச்சுருப்பாங்க. உங்களுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து இது தாங்க காரணம். குதிங்காலில் வெடிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி குதிங்காலில் அவங்க மருதாணியிலேயே வந்து அரைச்சி வைப்பாங்க. இதுவுமே வந்து சூப்பரான ஹோம் ரெமடிங்க. அதாவது கிருமி நாசினிங்க மருதாணி. அதனால் நம்மளுக்கு குதிங்காலில் வந்து எந்த ஒரு வெடிப்பும் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருக்குது அப்படின்னீங்கன்னா அதை அரைச்சி நீங்கள் தினமும் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட குதிங்கால் வெடிப்பாக இருந்தாலும் அது சீக்கிரம் மறைஞ்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் நிறைய ஹோம் ரெமடிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதே போல் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.